أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى واذكروا نعمة الله عليكم وقال تعالى وإن تعدوا نعمة الله لا تحصوها وقال عليه الصلاة والسلام ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் மேலும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மா பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு போதும் என்ற மனம் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்புதான் போதும் என்கிற குணம். போதும் என்கிற குணம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். அந்த போதும் என்கிற மனம் இல்லாமல் போய்விட்டால் மனிதன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை மறந்து போகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தாத மனிதனாக மாறிவிடுகிறான். யாருக்கு போதும் என்ற மனம் இல்லையோ அவர் செல்வத்தின் மீது அதிகமாக அலாதியாக ஆசைப்படுகிறார். அதிகமாக செல்வத்தை சம்பாதிப்பதிலே பேராசைப்படுகிறார். அதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கி மூழ்கி மறுமையை மறந்த மனிதனாக அவர் மாறி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனிடத்திலே எல்லா விதமான குற்றங்களும் ஏற்படுவதற்கு இந்த பேராசை என்பது, பண ஆசை என்பது மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அதை விட்டு ஒரு மனிதன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவருக்குமே இருக்க வேண்டிய ஒரு அம்சமான ஒன்றுதான் இந்த போதும் என்கிற மனம். அன்பிற்குரியவர்களே, இந்த போதும் என்கிற மனத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸிலே மிக ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்த், அதாவது செல்வம் என்பது, செழிப்பு என்பது உலகத்தினுடைய அதிகமான பொருட்கள் பணம் இருப்பது கிடையாது.
உண்மையாக செல்வம் என்பது அதிகமாக பொருளாதாரம் இருப்பது கிடையாது. வலாக்கின்னல் கினா அல் கினன்னஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? அதுதான் போதும் என்ற மனம். யாருக்கு போதும் என்ற மனம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கிறது, மன நிம்மதி கிடைக்கிறது. எவர்கள் அதை போதுமாக்கிக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு எவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட அதை கொண்டு அவர்களுடைய மனம் நிம்மதி பெறாத மனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். அதாவது லவ் கான இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வாதியானி மின் மாலின் லபுதகா சாலிசன். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் அளவுக்கு, எப்படி 2 ஓடைகள் அளவிற்கு அவனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும் கூட, ஓடை என்பது எவ்வளவு பெரியது, 2 ஓடைகள் நிரம்ப அவனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும் அவன் 3வது ஒரு ஓடை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பானாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதான் யதார்த்தமான ஒன்று. என்றைக்கு போதும் என்கிற மனம் இல்லையோ அன்றைக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை, செழிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கினாலும் அவன் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டுமா, மன நிறைவு பெற வேண்டுமா, மன நிம்மதி அடைய வேண்டுமா? நம்மிடத்திலே போதும் என்கிற மனம் வேண்டும். அப்படி போதும் என்கிற மனம் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பேராசை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும். உங்கள் மீது நான் வறுமையை நினைத்து நான் பயப்படவில்லை. வறுமை வந்துவிட்டால் நீங்கள் வழி தவறி சென்று விடுவீர்கள் என்று சொல்லி நான் வறுமையை குறித்து உங்கள் மீது பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுஸத அலைக்கும் துன்யா. உங்களுக்கு உலகத்தினுடைய செழிப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுவதை பற்றி தான் நான் உங்கள் மீது பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார்கள். அதாவது கமா புசிதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்படித்தான் அதிகமாக செழிப்புகள் வழங்கப்பட்டது. அது அவர்களை எப்படி மாற்றியது என்று சொன்னால், ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அதாவது அவர்கள் அதன் மூலமாக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அப்படி போட்டி போடும் பொழுது ஒருவரை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் ஆசைப்படுவார். எப்படியாவது துரோகம் செய்து, அநியாயம் செய்து நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதிகமான பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மக்கள் இப்படியான ஆசையை கொள்வார்கள். பிறரை வீழ்த்தி போட்டி போட்டு பிறருக்கு அநியாயம் செய்தாவது நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த பேராசை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு முன்னால் இப்படித்தான் அதிகமான உலக செல்வங்கள் கொடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு தாங்களே பேராசை கொண்டு ஒருவரை ஒருவர் அநீதம் செய்து போட்டி போட்டு அங்கே நடந்து கொண்டார்கள். அதே போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ஒதுல்ஹிக்கும் கமா அல்ஹத்தும், அதாவது அவர்களை எப்படி அந்த பண ஆசை, பொருளாதார ஆசை அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டும் தூரமாக்கியதோ, பாராமுகமாக்கியதோ, அதே போல உங்களையும் அந்த பொருளாதார ஆசை, உலகத்தின் செழிப்புகள் வழங்கப்படுவது உங்களையும் முன் சென்ற மக்களை எப்படி அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கியதோ அதே போல உங்களையும் தூரமாக்கும் என்று தான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வறுமை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒன்று. வறுமையை விட மிக மோசமானது அதிகமான செல்வ செழிப்பு கொடுக்கப்படுவது.
அப்படி அதிகமான செல்வ செழிப்பு என்ன செய்யும்? மனிதனை பேராசக்காரனாக மாற்றிவிடும். போதும் என்ற மனம் இல்லை என்றால் எப்படியாவது பிறரை வீழ்த்தி, பிறருக்கு அநியாயம் செய்து, ஏமாற்றி வியாபாரம் செய்தாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். அன்பிற்குரியவர்களே, அப்ப அதிகமாக பொருளாதாரம் கொடுக்கப்படுவது, நம்மிடத்திலே போட்டி பொறாமைகள், அநியாயம் செய்யப்படக்கூடிய அந்த குற்றம், அந்த காரியம் நம்மிடத்திலே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக மறுமை விட்டும் மனிதனை திசை திருப்பக்கூடிய ஒன்றுதான் இந்த பொருளாதார ஆசை என்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதாவது அதிகமாக தேட வேண்டும் என்கிற அந்த பொருளாதார ஆசை, அந்த பேராசை அல்ஹாக்கும் உங்களை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் ஒவ்வொருவருமே மன்னரிகளை சந்திக்கும் வரை அந்த ஆசை விடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்றைக்கு மனிதனிடத்துல இந்த போதும் என்கிற மனம் இல்லையோ, அவனுக்கு பேராசை என்கிற அந்த குணம் அவனை ஆட்டி படைக்கிறது, அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குகிறது, வணக்க வழிபாடுகளை விட்டும் தூரமாக்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை எண்ணி பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தாத மனிதனாக அவனை மாற்றி விடுகிறது. பாங்கோசை ஒலிக்கப்படும், சுற்றி பள்ளிகள் இருக்கிறது, பாங்கோசை நன்கு காதிலே 5 வக்திற்கும் பல பள்ளிகளில் இருந்து பாங்கோசை ஒலிக்கப்பட்டாலும் கூட மனிதனை பள்ளியை நோக்கி நகர்த்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பொருளாதார ஆசை. இந்த நேரத்துல தான் அதிகமாக வியாபாரம் ஓடுகிறது. இந்த நேரத்தை கடையை சாத்தி விட்டு சென்று விட்டால் எனக்கு நஷ்டமாகிவிடும் என்று அங்கே மனிதனுடைய ஆசை, பேராசை, தன்னுடைய ரப்புக்கு செலுத்தக்கூடிய 5 நேர கடமையை கூட புறம் தள்ளக்கூடிய அளவிற்கு மனிதனை மாற்றிவிடக்கூடியதுதான் இந்த பேராசையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பேராசை விஷயத்திலே, பொருளாதார ஆசை விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை விட்டு நாம் தப்பிக்க வேண்டுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை புரிந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவனுடைய கட்டளையாகிய 5 நேர தொழுகையாவது சரியாக நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன? போதும் என்கிற மனம். அன்பிற்குரியவர்களே, இந்த போதும் என்கிற மனதை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முதலாவது உலகத்தினுடைய ஆசை எல்லாம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அடியாக எடுத்தார்கள். மறுமைதான் நிச்சயம், மறுமையில் வெற்றி பெறுவது மட்டும்தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது. நான் எதற்காக, எந்த பொருளாதாரத்திற்காக ஓடி இந்த மறுமையை மறந்து, தொழுகை மறந்து, எந்த பொருளாதாரத்திற்காக என்னை படைத்த ரப்புக்கு 5 நேரம் பள்ளியில் வந்து சில மணி நிமிடங்கள் கூட தொழ முடியாத அளவிற்கு நான் மாறி, எந்த பொருளாதாரத்திற்காக என்னுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை, உரிமைகளை செய்ய முடியாமல், நேரம் கிடைக்காமல், எந்த பொருளாதாரத்திற்காக மன நிம்மதியை இழந்து மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறானோ, அன்பிற்குரியவர்களே, அந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில அது அனைத்துமே நமக்கு உடையது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஆதமுடைய மகன் சொல்கிறான், மாலி மாலி, இது என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பொருளாதாரம் என்று ஆதமுடைய மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தத்தை சொல்கிறார்கள். என்ன யதார்த்தம் என்று சொன்னால், அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்குரியது கிடையாது. நாம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே எந்த பொருளாதாரத்திற்காக அல்லாஹ்வை மறந்து, மறுமையை மறந்து, மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகளை, கடமைகளை மறந்து பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நீங்கள் சேகரிக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்துமே உங்களுக்குரியது கிடையாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு அழகான வாசகத்தை சொல்கிறார்கள். அதாவது மனிதன் என்னுடைய பொருளாதாரம் என்று அலைந்து கொண்டிருக்கிறான். அதற்கு தன்னுடைய பொருளாதாரம் என்னுடைய காசு பணம், அதை எப்படி நான் தர்மம் செய்வது, என்னுடைய காசு பணம் அதை எப்படி நான் அவருக்கு கொடுப்பது என்று பேசிக் கொண்டிருக்கிறானே, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 விஷயம் மட்டும்தான் ஆதமுடைய மகனுக்கு உண்டானது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது அவன் எதை உண்டு கழித்து விட்டானோ, எதை உள்ளே இறக்கி உண்டு பின்னால கழித்து விட்டானோ அதுதான் அவருக்குரியது ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், அவன் எதை உடுத்தி கிழித்து விட்டானோ அதுதான் அவனுக்குரியது. மூன்றாவது சொன்னார்கள், எதை அவன் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுத்து சேமித்தானோ இந்த 3 மட்டும்தான் அந்த ஆதமுடைய மகனுக்குரியது என்று சொன்னார்கள். இதுதான் யதார்த்தம். எது யதார்த்தம்? நாம் எதை சாப்பிட்டு கழித்து விட்டோமோ அது மட்டும்தான் நமக்குரியது, அது யாருக்கும் போய் சேராது. அதே போல இரண்டாவது, எந்த பொருளாதாரத்தை கொண்டு ஆடைகளை வாங்கி அணிந்து நாம் கிழித்து விட்டோமோ அது மட்டும்தான் நமக்குரியது, அதை மற்றவர் பயன்படுத்த முடியாது. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் எதை பிறருக்கு கொடுத்து மறுமைக்கான சேமிப்பாக சேமித்தானோ அந்த 3ம் தான் அவனுக்குரியது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இதுல முதலாவது இரண்டாவது மட்டும்தான். முதலாவது இரண்டாவதை பொறுத்தவரையில அது உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது, நாம உண்டு கழிக்கக்கூடியது, உடுத்தி கிழிக்கக்கூடியது, உலகத்தோடு போகக்கூடியது. அதற்கு பின்னால நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் நாம் இறந்து போனால் யாரு வேண்டுமானாலும் அதை எடுத்துக் கொள்வார்கள், அது நமக்குரியது கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பதவி பட்டங்கள் இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கோடீஸ்வரன், பணக்காரன் அல்லது இந்த பதவியை வகித்தவர் என்று சொல்லப்படாது, மையித்து ஜனாசா என்று தான் சொல்லப்படும். நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து நாம் இறந்த பின்னால் நம்முடைய அந்த உடலுக்கு வேறொரு பெயரை சொல்வார்களா? இவர் கோடீஸ்வரர், செல்வந்தர் என்று சொல்வார்களா? அல்லது மையித்து ஜனாசா என்று சொல்வார்களா? நாம் இறந்த பின்னால் நமக்கு வரக்கூடிய அந்த பெயரை கூட, மையித் என்று சொல்லக்கூடிய, ஜனாசா என்று சொல்லக்கூடிய பெயரை கூட நாம் மாற்ற முடியாது. எவ்வளவு பொருளாதாரத்தை வைத்தாலும் அதை செலவு செய்து அனைவரையும் இப்படி சொல்ல வைக்க முடியுமா? மையத்து என்றுதான் சொல்வார்கள், ஜனாசா என்றுதான் சொல்வார்கள், அவ்வளவுதான். உலகத்துக்கு உனக்கு சம்மதமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதை நீ உண்டு கழித்தாயோ, எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அதை தவிர உனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, எதை மறுமைக்காக நீ முற்படுத்தி உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து தான தர்மங்களை கொடுத்து வந்தாயோ அது மாத்திரம் வேண்டுமானால் என்ன செய்யலாம்? மறுமையில் நமக்கு பயன் தரலாம். இந்த உலகத்திலும் அல்லாஹ் தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக நலவுகளை வழங்குவான். மறுமையிலும் நமக்கு நலவுகள் வேண்டும் என்றால் பிறருக்கு நாம் கொடுத்து உதவக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அதை நாம் செய்யாமல் போய்விட்டால், பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த காரியத்தையும் நாம் செய்யாமல் போய்விட்டால் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து எந்த ஒரு பங்கும் நமக்கு அறவே கிடையாது. இதுதான் யதார்த்தம். யோசித்து பாருங்கள். எந்த பொருளாதாரத்திற்காக நாம் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து விட்டோமோ, அந்த பொருளாதாரத்தில் இருந்து வீட்டுக்கான அந்த பொருட்களை வாங்கி, சமையல் செய்வதற்கு பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறோம், அது சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வீட்டுல. எனக்காக நான் சம்பாதித்த அந்த காசு வளத்தின் மூலமாக சமையல் பொருட்களை வாங்கி வீட்டிலே நான் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். எனக்காக அந்த உணவு தயார் செய்யப்படுகிறது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த தட்டிலே நாம் கையை வைப்பதற்கு முன்னால் மலக்குல் மௌத் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றி விடலாம். எதுவும் நிரந்தரம் கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலக வாழ்க்கை இவ்வளவு அற்பமானது. எந்த உலகத்திற்காக மனிதன் அலைந்து, எந்த பொருளாதார ஆசைக்காக அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறானோ அந்த மனிதன்
நண்பர், உண்மையாக நடந்த ஒரு செய்தி. ஒரு நண்பர், என்னுடைய நண்பர், அவர் வெளியே வேலைக்கு சென்று விட்டு ஊருக்கு வருகிறார். தன்னுடைய தாய்க்கு போன் செய்கிறார். தாயே, எனக்கு இரவு உணவை தயார் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார். அந்த தாய் தன்னுடைய மகன் வருகிறான் என்று சொல்லி இரவு உணவை ஆசையாக வேலைக்கு சென்று விட்டு வரக்கூடிய தன்னுடைய மகனுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் என்ன செய்கிறார்? ஆசையாக அந்த இரவு உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார். அவர் சற்று நேரத்திற்கு முன்னால் போன் செய்கிறார். தாயார் அவர்களே, இதோ வந்துவிட்டேன், இன்னும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள்ளாக நான் வந்து விடுவேன், எனக்கான உணவை நீங்கள் எடுத்து வையுங்கள் என்று அவர் சொல்கிறார். தாயும் எடுத்து வைத்து ஆசையாக மகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். கை குழந்தையோடு தன்னுடைய மனைவியும் கணவர் வருவார், நிம்மதியாக அவர் இரவு உணவை சாப்பிடுவார், நிம்மதியாக நம்மோடு சேர்ந்து உறங்குவார் என்று சொல்லி மனைவியும் ஆசையாக இருக்கிறார். இவர் ஊருக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அங்கே விபத்திற்குள்ளாகி அவர் இறந்து போகிறார். யோசித்து பாருங்கள், இதுதான் உலக வாழ்க்கை. எனக்காக என்று சொல்லி என்னுடைய தாயும் மனைவியும் எடுத்து வைத்த அந்த உணவு தட்டிலே நான் கை வைப்பேனா என்று சொல்ல முடியாது. இதுதான் உலக வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கிறது. நான் சேமித்து, நான் ஆசையாக வாங்கி நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மனைவியை வற்புறுத்தி இப்படி செய் அப்படி செய் என்று வற்புறுத்தி சமையல் செய்ய சொல்கிறோமா இல்லையா? அந்த உணவு தட்டு எடுத்து வைக்கப்பட்டு நாம் வீட்டிற்கு சென்று அந்த உணவினுடைய கையிலே நாம் தட்டிலே கை வைத்து அந்த உணவை எடுத்து சாப்பிடுவோமா என்று சொல்ல முடியாது. அதற்குள்ளாக கூட மரணம் வந்து விடலாம். யோசித்து பாருங்கள். இதுதான் இந்த அற்பமான உலக வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் அடைந்து மறுமையை மறந்துவிடக் கூடாது அன்பானவர்களே. அப்படி என்றால் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடியது நமக்கு கிடையாது. ஏதோ இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் உயிரோட வாழ வேண்டும் என்று சொன்னால் காசு பணம் தேவைப்படுகிறது. காசு பணம் இருந்தால்தான் உணவை சாப்பிட முடியும். உணவை சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வை வணங்க முடியும். அவனுடைய நோக்கம் என்ன? படைத்த இறைவனை வணங்குவதை, இறைவன் சொன்ன அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் நோக்கம். உலகத்திலே சேமித்து வைப்பது, சேகரிப்பது இது நோக்கம் கிடையாது. அது வெறுமனே தேவைதான். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவருமே தன்னுடைய உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள். பேசுகிற நான் என்னுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கையை நோக்கமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது மறுமையை நோக்கமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரங்கள் எதற்காக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காகவா அல்லது மறுமைக்காக சம்பாதிப்பதற்காகவா? யோசித்து பாருங்கள். எதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரங்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 5 நேர தொழுகையை கூட பள்ளியில் ஒரு சில நிமிடங்கள், அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல இந்த உலகத்திற்காக எவ்வளவோ அலைந்து ஓடுகிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக 5 நேர கடமை தொழுகை சரியாக நான் தொழுதால் மட்டும்தான் மறுமையில் நான் வெற்றி பெற முடியும். தொழுகை சரியில்லை என்றால் என்னிடத்தில் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு மறுமைக்கான தயாரிப்பும் சரியாக இருக்காது. இதுதான் யதார்த்தம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு படைத்த ரப்புக்காக, நம்முடைய மறுமை வெற்றிக்காக அல்லாஹ் சொல்கிறான், எவன் அல்லாஹ்வுக்கு 5 நேர கடமையை நிறைவேற்றி அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே ஹலால் ஹராம்களை பேணி எவர்கள் வாழ்கிறார்களோ அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி உபகாரம் மாத்திரமல்ல. அல்லாஹ் சொல்கிறான், எவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உபகாரம் செய்கிறாரோ அவர் தனக்கு தானே நன்றி உபகாரம் செய்தவர்.
நான் நல்ல அமல்கள் செய்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய மறுமை வாழ்விற்காக நான் எனக்காக செய்யக்கூடிய நன்றி உபகாரம். நான் செய்யக்கூடிய அமலை கொண்டு நான் மறுமையிலே நிம்மதியாக இருக்க போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக துவ சொல்கிறான்? நீங்கள் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய மறுமை வாழ்க்கை வீணாக போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப நம்முடைய மறுமை வாழ்க்கையை மறந்து நாம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். வாரத்துல ஒரு முறை கூட இந்த ஜும்மாவுடைய நாள்ல இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் எவர்கள் பள்ளியில் வந்து அமர்கிறார்களோ அவர்களுக்கு தான் முழுமையான நன்மை உண்டு. எவ்வளவு ஜும்மா உரைகள்ல நம்ம கேட்டிருப்போம். யாருக்காவது தெரியாத செய்தியா? ஜும்மாவுடைய நாளில் எவர்கள் பள்ளிக்கு விரைவாக வருகிறார்களோ ஒவ்வொரு பள்ளியுடைய வாசலில் தலைவாசலில் 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். பதிவேட்டை ஏந்தி நிற்கிறார்கள். வரக்கூடிய மக்களுடைய பெயர்களை எல்லாம் அங்கே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் உரையை கேட்பதற்காக வந்து அமர்கிறார்களோ அவருடைய பெயர்கள் எல்லாம் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால், உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் அந்த பெயரை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்வார்களாம்? இமாமுடைய உரையை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஏடு மூடப்படுகிறது. ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்கள் பெயர்களை பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஏடுகளில் எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் பெயரை பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றோம்? யோசித்து பாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை கூட இந்த உபதேசங்களை விரைவாக வந்து கேட்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை என்றால் அன்பாதவர்களே, அப்ப இந்த உலக இன்பம் என்பது, உலக பேராசை என்பது எவ்வளவு தூரம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியே நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் மலக்குல் மௌத் வரும் வரைக்கும் இந்த பேராசை விடாது. மலக்குல் மௌத் வந்த பின்னால மனிதன் பயந்து சுதாரித்துக் கொள்வான். அல்லாஹ்ட்ட கேட்பான், லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா எனக்கு சொற்பமான அவகாசத்தை கொடு, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நான் நல்ல வழியில செலவு செய்து விட்டு வந்து விடுகிறேன், நல்லவர்களில் ஒருவனாக நான் மாறி விடுகிறேன் என்று சொல்லி மனிதன் புலம்புவான், கதறுவான். அல்லாஹ் சொல்வான், வலை யுஅஃகிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்து விட்டதோ ஒரு நொடியும் முந்தாது, ஒரு நொடியும் பிந்தாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். யோசித்து பாருங்கள். அப்ப பொருளாதார ஆசை வந்து விட்டது என்று சொன்னால் மறுமையை மறக்கடிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை அதை ஆக்கிவிடும். ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் கூட, ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்கு கூட விரைவாக வர முடியாத மக்களாக ஆக்கிவிடும். அதிகமான நன்மைகளை பெற முடியாத மக்களாக ஆக்கிவிடும். இபாதத்திலே ஆர்வம் இல்லாத மக்களாக ஆக்கிவிடும். சுருங்க சொல்வதாக இருந்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடியது இந்த பொருளாதார ஆசையாக இருக்கிறது. எனவே அது இல்லாத மனிதராக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் போதுமாக்கிக் கொள்வது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் அழகிய ஒரு வழிகாட்டுதலை சொல்றாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா நஸர அஹதுக்கும் இலா மன் ஃபுதில அலைஹி ஃபில் மால் வல் கல்ப், மனிதர்களே உங்களை விட பொருளாதாரத்திலே அல்லது உடல் அழகிலே யாராவது அதிகமாக நல்ல மக்களை நீங்கள் பார்த்தால், உங்களை விட பொருளாதாரத்தில் உடல் அழகிலே நல்ல மக்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை நீங்கள் பார்த்து உங்களை சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அந்த சமயத்திலே உந்துரு இலாமன் அஸ்பல மின்கும் வலா தந்துரு இலாமன் ஃபௌகக்கும், உங்களுக்கு உங்களை விட பொருளாதாரத்தில், உங்களை விட வசதி வாய்ப்புகளில், உங்களை விட உடல் அமைப்பில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்மை விட பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்கள் 4 நபர்கள் இருந்தால் நம்மை விட கீழுள்ள மக்கள் 40 நபர்கள் இருப்பார்கள். இதான் யதார்த்தம். அப்ப நம்மை விட பொருளாதாரத்தில் அனைத்து அந்தஸ்துகளிலும் வசதிகளிலும்
கீழ்நிலையில் உள்ள மக்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உலக வாழ்க்கையை இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஸ்தூர் நியமத்தல்லாஹ் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுதான் சரியான வழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம புரிய வேண்டும் என்றால் நம்மை விட மேல்நிலையில் உள்ள மக்களை பார்க்க கூடாது, கீழ்நிலையில் உள்ள மக்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்காதவற்றை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் என்பது நமக்கு வரும். நம்பிக்கைக்குரியவர்களே, நம்மை விட கீழ்நிலையில் உள்ள மக்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைவு கூறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். கொடுக்காத பத்தி நீங்க பார்க்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், உங்களுடைய ஒவ்வொரு நபருடைய உடலை பாருங்கள். என்னுடைய நாவு சரியாக இருக்கிறது, என்னால் சரியான பேச முடிகிறதே, இது அளப்பெரிய நியமத், அருள் கொடை, மிகப்பெரிய பாக்கியம். நான் சாப்பிட்ட உணவு, குடித்த அந்த நீர் வெளியேறுகிறதா இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. யாருக்கு சாப்பிட்ட உணவு சரியாக வெளியேறவில்லையோ, குடித்த தண்ணீர் சரியாக வெளியேறவில்லையோ, மிகப்பெரிய வேதனையை சந்திக்க வேண்டும். பொருளாதாரத்தை செலவு செய்து மருத்துவம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சாப்பிட்ட உணவு செமிப்பதற்கு, அது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெளியே போவதற்கு அல்லாஹ் வழி செய்தானா இல்லையா, எவ்வளவு பெரிய அருள் கொடை அது. நன்றிக்குரியவர்களே, நமக்கு கீழ்நிலையில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வைன் ஷகர்தும் லஸீதன்னகும், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், லஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்கிறான். அதிகமாக நமக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போதும் என்கிற மனத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மனதை உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.